2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுவது. 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு 8,07,000 மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு. இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. +1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் only for the arrear candidates. எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 21 வரை நடைபெறும். இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் 20/5/2026. 12th பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8,07,000 மாணாக்கர்களும் 10th பொறுத்த வரைக்கும் 8,70,000 மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள். +1 பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர்ஸ் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க பதிவு செய்யும் பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்கங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு. ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துகிறோம், அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது, அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொது தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இது நடைபெறுகிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது. இப்போ தான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு, நான் வளர்த்து கொண்ட அறிவை நான் 10th நான் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறேன், ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும், அதை 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்து என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாருமே வந்து படிக்க வேண்டும். ப்ராப்பராக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது, அதையே நீங்கள் ஒரு பொது தேர்வுக்கு எழுதும்போது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் படித்த அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள். ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் எழுத போகிறீர்கள். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.